விஜய் டிவியில் ரொம்ப பரபரப்பாக ஒவ்வொரு வருஷமும் பேசப்படுற பிக் பாஸ் ஒளிபரப்பாகிட்டு இருக்கு. இந்த வருஷம் பிக் பாஸ் சீசன் 9 குறித்த பல கேள்விகள் மக்கள் மத்தியில் ஓடிட்டே இருக்கு. உங்களுடைய பார்வையில் பிக் பாஸ் சீசன் 9 எப்படி இருக்கிறதா பார்க்குறீங்க? எனக்கு தெரிய இன்னொரு 4 சீசன் தாங்குமான்றதே ஒரு பெரிய கேள்வியாக இருக்கு மேம். என்னன்னா எடுத்தோன்னே இப்படி சொல்கிறேன்னு நினைக்க வேணாம், வேறு வழி தெரியல எனக்கு. ஏன்னா கமலஹாசன் அவர்கள் அதில் ஆங்கராக இருக்கும் பொழுது அந்த அவர் த வே ஹி டீல்ஸ் இல்லையா, த வே ஹி வாஸ் ஆங்கரிங் இட் வாஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் மேம். அதுதான் ஒரு பிக் பாஸ் போன்ற ஒரு ஷோவை நடத்துறதுக்கு தேவையான ஒரு ஆங்கரிங். அந்த ஆளுமை விஜய் சேதுபதி அது ஆளுமைன்றதோட மேம் அது ஒரு தன்மை. அது எப்படின்னா, நீங்கள் ஒரு நெகட்டிவிட்டியை ஒரு ட்ரிகர் பண்ணணும். அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தோட பாசிட்டிவிட்டியை பார்க்கவே கூடாது. அதே நேரத்தில் ஒரு இடத்துல ஒரு சண்டையை உண்டு பண்ணக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்கணும். ஒரு கம்ப்ளீட்டாக டைலமாக உருவாக்குற ஒரு சுச்சுவேஷன், ஒரு குழப்பமான ஒரு மனநிலை கொண்ட ஒரு விஷயத்தை உருவாக்கணும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேனே, இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம உட்காந்து பிக் பாஸை பார்ப்போம். இந்த வார கடைசியில் நம்ம ஒரு மைண்டில் வச்சுருப்போம், இவனெல்லாம் அடிக்க போகிறாரு கமல், இவனெல்லாம் இந்த தடவை இப்படி பண்ணியிருக்கான், அவன் அப்படி பண்ணியிருக்கான், இவனுக்கு விடக்கூடாது, இவனை இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படின்னு பல கேள்விகளும் நம்ம உட்காந்துருப்போம். கமலஹாசன் வருவார், நம்மளே அசர வைக்கிற மாதிரி இன்னொரு சம்பவத்தை பண்ணிட்டு போவார். நம்ம கேட்குற கேள்விகளெல்லாம் விட இவர் ஏதாவது ஒன்று பண்ணி இவர் அடி வாங்கிட்டு போவார் பார்த்துருக்கோம். ஸோ இது ஃபுல் ஆஃப் ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு நேர்மையானவன், ஒரு நியாயமானவன், ஒரு பை புக்ஸ் போகிறவங்களால இது நடத்த முடியாது.